அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். 164 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 13/6/2024. சகோதரர் பெர்னார்ட் பொலோனியாவிற்கு வந்தார். ஆனால் அவர் வந்த நகரத்திற்கு வந்தபோது தெருக்களில் இருந்த சிறுவர்கள் அவர் மிகவும் விசித்திரமாகவும் அவலமான உடையணிந்து இருப்பதை பார்த்து ஒரு பைத்தியக்காரனை நடத்துவது போல் கிண்டல் அடிக்கவும் அவமானப்படுத்தவும் செய்தார்கள். சகோதரர் பெர்னார்ட் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்துவின் அன்புக்காக அனைத்தையும் விளமாற ஏற்றுக்கொண்டார். உண்மையில் அவர்கள் தன்னை எளிதில் அவமதிக்கும் வகையில் அவர் வேண்டுமென்றே நகர சதுக்கத்திற்கு சென்றார். அங்கே அவர் அமர்ந்திருந்தபோது பல குழந்தைகளையும் வயது வந்தோரும் அவரை சூழ்ந்து கொண்டு அவரது தலையணை இழுத்தும் அவரை இங்கேயும் அங்கேயும் தள்ளியும் சிலர் அவர் மீது கற்களை வீசியும் இன்னும் பலர் அவர் மீது சேற்றை வாரி இறைத்தும் விளையாடினர். சகோதரர் பெர்னார்ட் எப்போதும் ஒரே மாதிரியாகவும் அதே பொறுமையுடனும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டதோடு முறையிடவோ அந்த இடத்தை விட்டு அவர் நகரவோ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதே அவமானங்களை பெற அதே இடத்திற்கு பல நாட்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவர் சென்றார். ஏனெனில் பொறுமை என்பது ஒரு நிறைவின் செயல் மற்றும் நல்லொழுக்கத்தின் சான்று. அசிசியாரும் அர்த்தமிகு அருள்வாழ்வு. அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு பிரான்சிஸும் அவரது தோழர்களும் கிறிஸ்துவின் திருச்சிலுவையை தங்கள் இதயத்தில் சுமக்கவும் அதனை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து போதிக்கவும் கடவுளால் அழைக்கப்பட்டனர். இவர்கள் தாங்கள் அணிந்திருந்த ஆடையினால் வெளித்தோற்றத்திலும் அவர்களது கடினமான வாழ்விலும் அவர்களின் செயல்களிலும் மற்றும் அவர்கள் ஆற்றிய பணிகளிலும் சிலுவையில் அறையுண்ட மனிதர்களைப் போல் தோன்றினர். எனவே அவர்கள் இவ்வுலக பெருமைக்காகவும் வணக்கத்திற்காகவும் வெற்று புகழ்ச்சிக்காகவும் ஆவல் கொள்ளாமல் இயேசுவின் அன்பிற்காக அவமானத்தையும் இகழ்ச்சியையும் தாங்கிட ஆவலாய் இருந்தனர். அவர்கள் வெறுக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைந்தும் கௌரவிக்கப்படுவதில் துக்கமும் அடைந்தார்கள். இவ்வாறு அவர்கள் திருப்பயணிகளாகவும் அந்நியர்களாகவும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தவிர வேறு எதனையும் தாங்கிச் செல்லாமல் உலகில் சுற்றி திரிந்தார்கள். இவர்கள் உண்மையான திராட்சை செடியாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் இருந்ததால் அவர்கள் மேலான மற்றும் நல்ல கனிகளை தந்து கடவுளுக்கு ஆன்மாக்களை வென்றெடுத்தார்கள். நாளை சந்திப்போம்.